உலகெங்கும் வாழும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பருத்தி காடு ஓட்டிகிட்ருக்கோம். அன்றைக்கி வந்து கிழக்கு மேற்க இது மாதிரி கிழக்கு மேற்க கால் ஓட்டி விட்டோங்க. இன்றைக்கி வந்து வடக்கு தெற்க இது மாதிரி கால் ஓட்டி விட்டு ஃபஸ்ட்டு இந்த ஒரு 2 செடிக்கும் இடைப்பட்ட தூரத்தில் இது பாருங்கள், இது கிழக்கு மேற்க கால் ஓட்டியிருக்கா, இது வந்து வடக்கு தெற்க இப்படி இருக்கா. இது வந்து இந்த செடி ஓரத்தில், அப்புறம் இந்த செடி ஓரத்தில் ஓட்டிட்டு சென்டரில் சும்மா ஓட்டிவிடுவாங்க. அடுத்தது பட்டை வச்சு மாடு வந்துட்டுருக்கா, நடுவில் ஒரு பட்டை கலப்பையில் அகலப்பட்டை வச்சு 2 பக்கமும் மண் சேர்கிற மாதிரி செடியை அணைச்சி விட்ற மாதிரி உழவு ஓட்டி சீக்கிரமாக முடிச்சிடுவாங்க. இப்போ செடி ஓரத்தில் உழவு ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு எங்கள் அப்பா. இதோ தெரியுதுங்களா, ரொம்ப செடி ஓரத்தில் இது நேர் ஃபுல்லாக செடி ஓரத்தில் மட்டும் ஓட்டிகிட்டு போகிறாங்க. அடுத்தது இந்த செடி ஓரத்தில் போயிடும். அடுத்து நடுவில் காவா மாதிரி நிற்கும், திட்டு மாதிரி. அந்த திட்டை பெரிய பழ உரம் வச்சுட்டு பெரிய பழ பட்டை வச்சு கட்டி அதில் ஓட்டி விட்டோம்னா நம்ம பார் இழுத்த மாதிரி வந்துடும். நம்மளுக்கு ஈஸியான வேலை, கஷ்டம் இல்லாமல் சீக்கிரமாக முடிஞ்சிடும். உரம் கலந்து எடுத்து வந்து வச்சுருக்குங்க, ஊரியம் உரமும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குங்க பருத்தி கட்டு போகிறதுக்கு. செடி வந்து இப்போ மாடில் பொறுமையாக ஓட்டோம்னா செடி நசுங்காது. பட் ரொம்ப கொஞ்சம் வேகமாக ஓட்டோம்னா அது இங்கே இருக்குங்க, செடி சாஞ்சிருக்குது பார்த்தீங்களா. இது மாதிரி செடி சாயும். அப்பப்போ கூடைய ஒரு ஆள் நின்று மண் அணைச்சி எடுத்து நிறுத்திடணும். ஊரிய உரம் கலந்து வச்சுருக்குங்க. செடிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கால் ஓட்டிட்டு தண்ணி கட்டி விட்டோம்னா செடி சீக்கிரமாக நல்லா வளர்ந்து வரும். சப்பை பிடிக்கும். இப்போ தான் பூ வச்சுருக்குதுங்களா, இன்னும் அதிகமாக வச்சுட்டே வரும். இன்றைக்கி சீக்கிரமாக ஆட்டுக்கு போகலான்னு நினச்சேன். இதை முடிச்சுட்டு போயிட்டோம்னா வெயில் நேரத்தில் உரம் வச்சுட்டு இருக்க முடியாது, செடி காஞ்சிரும். இப்போ வெயில் வரும்போதெல்லாம் தண்ணி விடணும். தண்ணி விடலாம் செடி ரொம்ப வாடி போயிடும். வாடி போயிடுச்சுன்னா வரதுக்கு கஷ்டம். இப்போ செடி ஒவ்வொரு செடிக்கு வேறு அதிர்ந்துருக்கும், அதெல்லாம் செத்துரும். ஸோ அதனால் இப்போ வந்து இப்போ ஓட்டி விட்டு வெயிலுக்கு முன்னாடி தண்ணி கட்டி விட்டுருணும். இங்கே பாருங்கள், நடுவில் ஒரு கால் நிற்கிது. இது ஒரு உழவு, இங்கே இருக்கிறது இது ஒரு உழவு. எங்கள் பத்துங்களா, இருங்க காட்டுறேன். இது ஒரு உழவு, இந்த ஒரு உழவு. 2 உழவும் வரும்போது சென்டரில் திட்டை வந்துடுச்சு. இது திட்டாக வந்துடுச்சு. இந்த திட்டு வந்து பெரிய பட்டை வச்சு ஓட்டும் போது இந்த பக்கம் இப்படியும் இந்த பக்கம் இப்படியும் பிரிஞ்சு அந்த காவா மாதிரி நேராக வந்துடும். காவா தண்ணி இங்கே விட்டோம்னா அந்த கடைசியில் போய் நிற்கும். உரம் வந்து இந்த இடத்துல இங்கே வந்து இது செடி வேறு, இந்த இடத்துல உரம் போடுவாங்க. அப்படின்னு இந்த இடத்துல வந்து மண் வந்து இப்படி மூடிக்கும். அப்படி மூடும்போது நம்மளுக்கு வேலையை குறையும். இது வந்து பாத்தி பிடிக்கிற ஆள், உரம் வைக்கிற வேலை இருக்கும். பாத்தி பிடிக்கிற ஆள், இந்த வேலைலாம் குறையும். அது இல்லாமல் வேறு இது வந்து 1/2 அடிக்கு மேலே 3/4 அடி இந்த கலப்பை ஆழம் போகும். 3/4 அடி போகும்போது மண்ணும் நல்லா வளர்ந்துக்கணும் வரதுனால காற்று போயிட்டு நல்லா செடி நல்லா வளர்கிறதுக்கான மண் ஆரோக்கியமாக இருக்கும், செடியும் ஆரோக்கியமாக இருக்கும். டக்குன்னு தண்ணி விடாமல் இழுத்து வச்சுக்க, ஈரத்தை நிறைய இழுக்கும். மண் ஆரோக்கியமாக இருக்கும், காற்று போயிட்டு வர மாதிரி ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அதுதான் இப்போ இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி தேதி வந்து 23. வேலை தான் பார்த்துட்டு இருக்கலான்னு பார்த்தா வேலை எதுவும் கம்ஃபர்டபுளாக அந்தளவுக்கு கிடைக்கல. சேல்ரி கம்மி, அது மாதிரி தான் இருக்குது. 10 ரூபா 12 ரூபா தான் கூப்பிட்றாங்க. அதில் போயிட்டு நான் கேமரா வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்குள்ளே தேடிட்டுருக்கேன். இந்த ஜூன் 1க்குள்ளே எப்படியும் மே 1க்குள்ளே எப்படியும் வேலை கண்டுபிடிச்சி போயிட்டுனா மேலேருந்து ஜூன் வரலும் செஞ்சினா கூட பிரச்சனை இல்லை. 2 மாதம் செஞ்சினா கூட பரவாயில்ல தான். இவர் வந்து லெஃப்டில் இருக்கிற ஒரு இந்த சைடு இருக்கிற ஒரு சின்ன பையன், அந்தாண்ட இருக்கிற ஒரு புட்டன், அவர் தான் முட்டுவார். இவர் முட்டை போட்டால் இவர் குழந்த மாதிரி, ஆள் தான் பெருசாக இருப்பார், ஆனால் குழந்த பையன் மாதிரி ஓட்டிகிட்ருக்குது. உரம் வைக்க போகிறாங்க, அவள் தான் முடிக்க போகிறாரு. எங்கள் அம்மா உரம் எடுத்துன்னு வரும். எங்கள் அம்மா அவள் தான் உரம் போட ஆரம்பிச்சிச்சு. எவ்வளோ உரம் போட்டுட்ருக்குன்னா, இந்த செடி தோற தள்ளி 2 காவாய்க்குங்க பார்த்தீங்களா, இந்த ஒரு இடத்துல இங்கே ஒரு இடத்துல இப்படி உரம் போட்டு போனால் தான் மாடு நடுவில் பட்டை கட்டி களை போகும் போது உரம் டக்குன்னு இது போட்டுட்டு போக முடியும். நானும் அவள் தான் போட போகிறேன். இதோ கையில் வச்சுருக்கேன், எடுத்து போட்டுட்டு அப்படியே சீக்கிரமாக முடிச்சோம்னா எங்கள் அப்பா அங்கே அவள் தான் பட்டை கட்ட போகுது, கட்டிட்டு எடுத்துகிட்டு வர போகுது, போடுறோம். மாடு வேறு அங்கேருந்து ஓட்டிகிட்டு வருது எங்கள் அப்பா. எங்கள் அம்மா இங்கே போட்டுருக்குது, எங்கள் அம்மா திட்டு வாங்குது எங்கள் அப்பாட்ட. வாயா செடிங்களை ஒவ்வொரு செடி உடைய தான் செய்யும், எல்லாமே நல்லா வராது. 1-2 உடஞ்சி தான் வரும். இங்கே இவ்வளோ தான் இந்த வயலுக்கு ஃபுல்லாக உரம் வச்சுருக்குங்க. வயல் உரம் கம்மியாக இருந்தால் போதும், ஏன்னா மாட்டேருவும் ஆட்டேருவும் இருக்குது இதில்.
கொஞ்சமாக சத்து அதிகமாக வரட்டுன்றதுக்காக கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணுவோம். அதே சாப்பிட்றது நெல், தக்காளி, கத்திரிக்காய் இந்த காய்ங்கெல்லாம் வச்சா நாங்கள் உரம்லாம் போட மாட்டோம். இது பருத்தின்றதுனால தான் போட்டுட்டுருக்குறோங்க, இல்லைன்னா நாங்கள் உரமே போட மாட்டோம். இங்கேருந்து போட்டுற வரோம். செருப்பை கழட்டி விட்டு போட ஆரம்பிப்போம். பட்டை எங்கள் அப்பா அம்மா ஏற்கனவே பட்டை போட்டும்போது நான் வீடியோ காட்டுறேன். இதான் இந்த பட்டை தான் கட்டியிருக்காங்க. இதோ தென்னை மட்டை வெட்டி ஃபஸ்ட்டு இது மட்டை போடாமல் இருந்துச்சு, இப்போ மட்டையை போட்டு ஓட்டியாச்சு. ஓட்டுப்பா போட்டோம். பட்டை வச்சாச்சு. இரும்பு பட்டை வைக்கலான்னு இருந்துச்சு, இரும்பு பட்டை வைக்காமல் மட்டையிலே ஓட்டிக்கலான்னு சொல்லிட்டாரு. ஓட்டு பாருங்க சென்டர் அந்த நடுக்கால் வந்து இப்போ இதாகுது. நடுக்கால் அழுத்தி ஓட்டும் போது இப்போ இதில் நடுக்காவா மாதிரி வந்துச்சா, இதில் தண்ணி விட்டுக்க வேண்டியது தான் ஃபுல்லாக. நடுக்காவாயில் இப்போ வந்து இது காவாய் ஆயிடுச்சு, உரம் மறைஞ்சின்னு வருது. இங்கெல்லாம் உரம் போட்டுருக்குங்க, இந்த இடத்துல தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதோ தெரியுதுங்களா, உரம் போட்டிருக்குங்க, கொஞ்சம் தான் போட்டிருக்குங்க. இந்த செடி சாயதெல்லாம் எடுத்து நிறுத்த சொல்கிறாரு. இந்த பாருங்கள், இந்த இடத்துலாம் நாங்கள் சின்ன சின்னதாக போட்டிருக்கோம், கொஞ்சம் தான் போட்டிருக்கோம், பிஞ்சு தான் போட்டிருக்குங்க. அதிகமாக போட்டால் செடி செத்துரும். எங்கள் அம்மா அங்கே போட்டுக்குது. எங்கள் அக்கா பிள்ளைங்களும் அவங்க உட்காந்துக்கிறாங்க. நான் வரத்தை வீடியோ எடுத்துகிட்டு அவள் தான் போயிட்டு நானும் உரம் போட போகிறேன். இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் இதை போட்டு முடிச்சுட்டு ஓட்டிகிட்டு போயிடுவாங்க, ஆடு மேய்க்கு போயிடுவாங்க. இன்றைக்கி எங்கள் அக்காவோட பையனுக்கு மொட்டை வர அடிக்கிறாங்க, எல்லாம் வந்துருங்க. நான் போய் உரம் போட போகிறேன். என்னது சாட்சி எடுக்கணும், ஃபுல் வீடியோ போட முடியும். அதில் எடுத்தால் தான் போட முடியும், வேறு எதுவும் போட முடியும். தம்பி அள்ளின்னு வந்துட்டு நான் இல்லை, அள்ளினும் இல்லை. ரொம்ப கம்மியாக போடுறியோ? எவ்வளோ போகிறது? ஆகரம் வீட்டு மேலே தான் பின்னாடி தடுக்கலுக்கு பார். வண்டி நிறுத்திக்கிறியாங்க? இங்கே மட்டும் இல்லை, அங்கேயும் 3 எள்ளு செடி போயிடுச்சு. பலனுக்கு வந்தது உனக்கு போய் ஓட்டி பண்ணி விட்டு போகுது பாரு. ரொம்ப அதிகமாக போட்டு வரையாட்டங்க, சரியா போகாதாண்டா, பத்தாதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். கீழே தான் போடுறது, ஒன்று கூட மேலே பாரு. விடு புண்டாவா அள்ளின்னு விடு. நீ போய் தாத்தா கூட ஏறு ஓட்டு கை கழியும் போ. அம்மா வீடியோ எடுக்கிறப்ப அங்கேங்க பாரு, இங்கே போடு. டா அள்ளின்னு போயிட்டா. தாத்தா கிட்ட எப்படியோ செருப்படி வாங்க போகிறேன் நான். அம்மா காலுக்கு போடுறாங்களாம், அம்மா காலுக்கு வர வைக்கிறாங்களாம். தக்காளி இல்லை, எதுவும் வைக்கல. பார்த்தி இப்போ நீ எல்லாம் போடு, நீ கேளு வாங்கி வச்சுட்டு போயிடும். நீ போய் மாமா கிட்ட வாங்கிக்க, மாமா கிட்ட அடி வாங்க போ. வந்தெல்லாம் உடச்சு மாமா கிட்ட போய் அடி வாங்க, போய் மாமா கிட்ட அடி வாங்க. இது கொண்டா எப்படியோ உடஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அங்கே பாரு, இங்கே போடு. ஏய் நின்னாடு வாயா, போட்டை காட்டிக்க பாராவா. அவன் அங்கே உட்காந்து இந்த கண்ணு பஸ் தெரியுமா அந்த வீடியோவில் ஃபோனில் அருமை இருந்ததே இல்லை. ஏ தெரியுதா இல்லையா? தெரியாதியா, தூரத்தில் போனான். லாங்கர் வீடு போட்டால் போதும், அப்படி கிட்ட சூத்தில் உட்காந்து போகும். கிட்ட வந்தால் ஒரு மாதிரி தெரியுது, நல்லா தெரியலையா? ஜூம் பண்ணால் தெரியாது. இந்த ஜூம்லுக்கு தான் எப்படிக்குது தெரியல. 1x இருந்தால் தான் தெரியும்.
ஜூம் பண்ணியிருப்பேன். படி கரெக்டாக கொஞ்சம் தான் தாத்தகத்தெல்லாம் கேள்வி வாங்க முடியாது. இதுலேயே காடு பூரா போகுது. ஹாய், என்னடா கொண்ணா அம்மா வீடியோ எடுக்குதா? எந்த பக்கம் போயிட்டு வர? போகணும். அதனால போய் போட்டு கலந்து போட்டு போயிடும். மாற்றி மாற்றி போட்டு என்னடா போட்டு இதுக்குள்ளே போட்டு விட்டியா? அப்போ இந்த காலை காணலாம் ரெண்டு மாற்றி மாற்றி வருது. போ எப்படி இவ்வளோ ஒரு கன்ஃபார்ம். ஏன் இவ்வளோ கம்மியாக போட்டு வர? நான் சேர்த்து போட்டு வர மாட்டேங்குது. இப்போ இவ்வளோ போகிறேன் நான். அவனா ஒரு கால் தான் கச்சி அட்ஜஸ்ட் பண்ணி போடு. என்கிட்ட ஒரு எண்ணம் கொண்டாக்குது. இது போட்டு நீ இல்லை நான் போட்டா? நீ அண்ணான போ கடைச்சிட்டு கடைசியில் போட்டுக்கிறிய எங்கே போடுச்சு? போடாது போடு. அந்த வீடியோக்கெல்லாம் வாய்ஸ் ஓவர் என்னத்தை கொடுப்பான்னு தெரில. இவ ஒரு டைம் உட்காந்து அதை வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கணும். சின்ன வீடியோ எடுக்கும்போது நேராக வச்சு எடுக்கணும், பெரிய வீடியோ எடுக்கும்போது கட் பண்ணி சாட்சி வச்சு எடுக்கணும். அவள் தான் உர வச்சு முடிச்சாச்சு. கையில் தான் இந்த புண்டெல்லாம் பாருங்கள் எரிசலாக இருக்குது. என்ன பண்ணுறது? நேற்று ஆடு மேய்ச்சி முள்ளெல்லாம் கழிச்சுது. இதோ இங்கெல்லாம் புண்ணாயிடுச்சு. இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உர வச்சிட்டுங்க. எங்கள் அம்மா வச்சிச்சு. எங்கள் அப்பா மாடு வச்சு ஏர் ஓட்டிட்டு எங்கள் அப்பா ஓட்டிகிட்டு வந்துச்சுன்னா மதியத்துக்கு தண்ணி கட்டினாங்கன்னா முடிஞ்சிச்சு. நான் அவள் தான் வேலையை முடிச்சிட்டுங்க. உரம் வச்சு முடிச்சாச்சு. ஒரு 20 நிமிஷம் வச்சுருப்போங்கன்னு நினைக்கிறேன். வச்சு முடிச்சாச்சு. கிளம்புறோம். இப்போ நான் ஆடு மேய்க்கு போகிறேன். எங்கள் அம்மா சோறாக்க போவோம். எங்கள் அக்காவோட பிள்ளை தான் இங்கே கராசோட்டை. இவன் சரியான ஆள் ஒகரிப்பரு. அவள் தான் கிளம்புறோம். இவளை விட்டுட்டு நான் ஆடு மேய்க்கு போகிறேன். வந்தானா கூப்பிட்டு போவேன். இந்த வெயில் அதிகமாக இருக்கிறதுனால கூட்டெல்லாம் போக மாட்டேன். சும்மா சொன்னேன். நான் கிளம்பிட்டு போயிட்டு மொட்டை அடிக்கிறது வர எங்கள் அக்காவோட பையனுக்கு மொட்டை அடிக்கணும். இதோ இங்கே கிளம்ப பாருங்க. எனக்கு மொட்டை வர அடிக்கணும். நாங்கள் அவள் தான் கிளம்பிட்டேன் ஒரு வழியாக. எங்கள் அம்மா பாருங்கள் இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. பிளட்டி நான்சென்ஸ் தான். எங்கள் அம்மா ஒரு தத்தி. எங்கள் அம்மாவுக்குலாம் ஒன்றும் தெரியாது. பட் இருந்தாலும் இங்கிலீஷ் பேசுது. எங்கள் அப்பா அங்கே ரொட்டி இருக்குது. நாங்கள் அவள் தான் கிளம்பிட்டோம். நாங்கள் வச்சு முடிச்சாச்சு. எங்கள் அப்பா ஓட்டிச்சுன்னா அதுக்கடுத்து காத்து பாத்தி போட்டு போகிறது தான். அம்மா இன்னும் வைக்காத இடத்துக்குலாம் வச்சிச்சு. அங்கெல்லாம் ஓட்டிட்டாங்கய்யா. அவள் தான் கிளம்பிட்டு வருவாங்களே. எல்லாம் முடிஞ்சாலும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இன்றைக்கி வேலை இது தான். இது முடிச்சுட்டு ஆடவத்தோட போயிட்டேங்க. ஆடவத்தோட நான் கிளம்பிட்டேன். எப்படி நான் இது எப்படி பாத்தி போடுவேங்கன்னா, ஏற்கனவே அந்தாண்ட வெயில் போட்டிருக்கேன் பாருங்கள். எங்களுக்கு பனை இருக்கிறதே 2 வெயில் தான் போட்டிருக்குங்க. வேறு எதுவும் போடலை. இதை பாருங்கள். இப்போ நீட்டாக ஓட்டிட்டு காவா பார்த்தீங்களா? நடுவில் இந்த காதத்து கட்டுறது. இது சொல்லுவாங்க காதத்து கட்டுறதுன்னு. 2 கால் இல்லை 3 கால். இது ஒரு கால், இது ஒரு கால். 2 கால் விட்டு இங்கே இது போட்டிருங்க, திட்டு மூடி இருக்குங்க. இந்த மாதிரி போட்டு நடுவில் இழுத்துட்டு பெரிய பெரிய பாத்தியாக போட்டுவிட்டா தண்ணி பாட்டுக்கு ஆயிரும். நைட்டில் தண்ணி கட்டுவோங்க. எங்கள் அப்பா நைட்டில் தண்ணி கட்டோம். அது அப்படி பண்ணிட்டு நைட்டில் பகலில் வேலை நிறைய வேறு வேலை செஞ்சுட்டு நைட்டில் தண்ணி கட்டிக்குவாங்க. போகுது. நான் சரிங்க. நான் பாய்.